வணக்கம். இயற்கை கருத்தரிப்பு மையம் கோவை, நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் கோமதி சின்னசுவாமி உங்களோட இன்றைக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இருக்கிற ஒரு நியூ சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுடைய ஆரோக்கியம் இயற்கை கர்ப்பத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட இனிமேல் பேச போகிறேன். அதில் நம்பர் 1 நான் எடுத்திருக்கிறது விந்தணுக்களின் எண்ணிக்கை. இந்த விஷயம் ஆண்களுக்கு ஒரு தன்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் பண்ணணும் அப்படின்னாலே அவர்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு வர்றது ஒரே ஒரு டெஸ்ட்டு, விந்தணுக்களின் எண்ணிக்கை. இதை பார்த்தாலே நிறைய விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம எல்லா டாக்டர்களும் அதை தான் முன்னிறுத்துவோம். அப்போ அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவான எண்ணம் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஆணுக்கும் தான் திருமணமானால் தன்னுடைய மனைவி உடனே கர்ப்பம் ஆவாளா, நம்ம அப்பா ஆகிற யோகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ முதல்ல அதை டீல் பண்ணலாம். நம்ம இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் பொதுவான கருத்து, இப்போ ஜென்ரலாக ஒரு செமன் டெஸ்ட் எடுத்தால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படிப்பட்ட லேபில் போய் நீங்கள் எடுக்கணும், அந்த லேபில் இந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, இப்படி இருந்ததுன்னா அது சூப்பர் ரிப்போர்ட் கொடுக்குற லேப் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் 200-250 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதில் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டு ஒரு எல்லா க்ரைட்டீரியாஸும் இருக்கிற மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற லேபில் தான் நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்கணும், அதை தான் நாங்கள் நம்பி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் அதையவே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ இது நம்மளோட கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் 29 வயது ஆணுடைய செமன் கவுண்ட் ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். அவருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு க்ரைட்டீரியாவை சொல்லிட்டு வரேன். ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வரும் வீடியோக்களில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு தம்பதியும் தனக்கு என்ன பிரச்சனையினால் குழந்தை ஆகலை அப்படிங்கிறது முழுமையாக ஓரளவுக்காவது ஒரு நான் சயின்டிஃபிக் நான் மெடிக்கல் விஷயங்கள் எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் செமன் லிக்விஃபேக்ஷன் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்து ஆண் உறுப்பிலிருந்து பெண் உறுப்புக்குள்ளே வெளிப்பட்டு அங்கே விழுந்த உடனே அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கெட்டி ஆயிரும். அது ஜெல்லி மாதிரி ஆயிரும். அந்த ஜெல்லி மாதிரி ஆகிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அது கொஞ்சம் நேரம் நின்று சேஃபாக நீர்த்து போகிற ஒரு மறுபடியும் அது தண்ணி மாதிரி ஆகும். எதுக்குன்னா, இப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஆண் உறுப்பு என்னாகும், விரைப்புத்தன்மை இழந்து வெளியில் வந்துடும். பெண் உறுப்பு அந்த ஹோலை மெயின்டைன் பண்ணும், அந்த கேப்பை. அப்போ என்னாகும்னா, அந்த நீர்த்த நிலையில் வெளியில் வர்ற விந்து அப்படியே இருந்ததுன்னா முழுதுமாக வெளியில் வந்துடும். அப்போ உள்ள விந்து தங்காது, விந்தணுக்கள் மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும். அதற்காக இயற்கையே ஒரு வடிவமைச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் உறுப்பிலிருந்து பெண் உறுப்புக்குள்ளே விந்து வெளியில் வந்த உடனே அது ஜெல்லி மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பெண் உறுப்புடைய இயற்கையான ஒரு சூடு அப்படிங்கிற ஒரு ஒரு டெம்பரேச்சர் நிலைமையில நடக்கிறது. ஒரு சூழ்நிலையில், ஆரோக்கியமான சூழ்நிலையில் நடக்கிற விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த மாதிரி அது ஜெல்லி ஆன பின்ன மறுபடியும் தண்ணி மாதிரி ஆகணும். எதுக்கு? இப்போ அந்த செக்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த பெண் படுத்திருக்காங்க, ஆண் விலகிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த ஜெல்லி மாதிரியான விந்து நீர்த்து போகணும். நீர்த்து போனால் தான் அதில் இருக்கிற விந்தணுக்கள் ஓடி மேலே ஏறி கர்ப்பப்பையை தாண்டி குழாயில் போய் கருமுட்டையை சேரணும். அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். இப்போ இந்த மாதிரி இது எவ்வளவு நேரத்தில் நீர்த்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்மல் வேல்யூஸ் இந்த சைடு ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது WHO ஸ்டாண்டர்ட் படி கொடுத்துருக்கிற ஒரு ரிப்போர்ட். இப்போ இதில் 30 மினிட்ஸ்க்குள்ளே அது நீர்த்து போகணும். அப்போ இவருக்கு 30 மினிட்ஸ் இருக்குது, அதனால் இது நார்மல். இப்போ ஒரு சிலருக்கு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு இருக்கும். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அது கெட்டி ஆகிறது. அது ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சுனாலும் அதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லாததுனால 15 நிமிஷத்துக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே நீர்த்து போகுது. அப்போ என்னாகும்? நான் சொன்ன மாதிரி அந்த யோனி குழாயிலேருந்து வெளியில் ஓடி வந்துடும். அப்போ அங்கே நிற்காது. அப்போ இது நீர்த்து போன விந்தணுக்கள் மாதிரி இருக்குது, விந்து மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கரு ஆகாமல் இருக்கிறது காரணம் புரிஞ்சிருச்சா?
அடுத்தது ஒரு சிலருக்கு கெட்டியாகணும், விந்து வந்து கெட்டியாகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுப்படியாகவே வந்து கெட்டியாக இருக்கிற விந்து நல்லது, ஆரோக்கியமானதுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போ விந்து வெளியில் வந்துருச்சு, வந்து விழுந்து ஜெல்லி மாதிரி ஆகுது, ஆனது நீண்ட நேரம் கெட்டியாகவே இருந்ததுன்னு வைங்க. அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு மேலே, 35-40 நிமிஷம், சில சமயம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஆனாலும் அது வந்து 45 நிமிஷம் கழிச்சு தான் நீத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் கழிச்சு தான் நீத்துது, ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் கழிச்சு நீத்தே போகலை, அப்போ கெட்டியாக இருக்குது. அப்படின்னா பொதுவான நம்ம மக்களிடையே இருக்கிற நம்பிக்கை என்னென்னா கெட்டியாக இருக்கிற விந்து ஆரோக்கியமானது. அப்போ இங்கே ஆரோக்கியமாக நீங்களே முடிவு பண்ணுங்கள். இது ஆரோக்கியம் இல்லாத விந்து. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விந்தணுக்கள் அந்த ஜெல்லிக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. அது வந்து நீத்து போனால் தான் அந்த அந்த திரவத்தில் இருக்கிற சத்து ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற மற்ற எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக அது வந்து நீந்தி போக முடியும். அப்போ அது நீந்தி போக முடியாத நிலையில் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எப்படி நீந்தி போய் குழந்தையாகும்? சில சமயம் அந்த கெட்டியாக இருக்கிறது அப்படியே வலிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் உங்களுடைய விந்து டெஸ்ட் ரிப்போர்ட் கையில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அதை எடுத்து பாருங்கள். இந்த லிக்விஃபேக்ஷன் டைம் அப்படிங்கிறது ஒன்றை பற்றி தான் நான் இப்போ பேசியிருக்கேன். அது வந்து 30 நிமிஷம், மேபி ஒரு 25 to 35 minutes, 40 minutes இருந்தால் கூட ஓகே தான். அப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இந்த மாதிரி இல்லை, அது ரொம்ப நீர்த்து போயிருந்தாலோ கெட்டியாக இருந்தாலோ நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அதற்கான டெஸ்ட்டுகள் வேறு எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக நீங்கள் டாக்டர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம கிளினிக்கு நீங்கள் வரலாம். இங்கே வந்து பிரத்யேகமாக ஆண்களுக்கான செக்ஸ் கெப்பாசிட்டி கொண்டு வர ட்ரீட்மெண்ட் இருக்குது, விந்தணுக்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குது, குவான்டிட்டி அப்படின்னா அளவு இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு முறையாக செக்ஸ் பண்ணி பெண் உறுப்புக்குள்ளே கரெக்டான இடத்துல வந்து அந்த விந்து விடுறதுக்கு நீங்கள் பழகணும் இல்லையா? அப்போ தான் அந்த விந்து வந்து வெளியில் வந்துடாது. இப்போ பெண் உறுப்பை பற்றி நான் அப்புறமா டீட்டெயில் சொன்னேன். இது வந்து விந்து எங்கே போய் விழுகுது, எவ்வளோ நேரம் அங்கே இருக்குது, அதுக்கு வந்து ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடோட செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு பிரத்யேகமான அட்வைஸ் வேணும் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் கட்டாயமாக வரணும். வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. கையில் என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. தேவைப்படுதுன்னா நம்ம வேறு அதுக்கு மேலே தேவைப்படுற ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். சில பிரத்யேகமான டெஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக இங்கே பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுடைய செக்ஸ் நடவடிக்கை எப்படி இருக்குது, எதனால் வந்து கல்யாணமாகி 6 மாதமாகி குழந்தை இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதத்துல குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் அவசியம் இல்லை. திருமணமாகி 2 மாதத்துக்குள்ள குழந்தை எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து. நேச்சுரலாக ஆகிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆகிட்டு இருந்தது. ஏன் இந்த காலத்தில் ஆகிறது இல்லைங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஏன்னு கேட்டால் முதல்ல வந்து விந்தணுக்களுடைய குவான்டிட்டி குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அப்பா காலத்துலலாம் வந்து விந்தணுக்களுடைய குவாலிட்டி நல்லா இருந்தது. அவர்கள் வந்து எந்த விதமான அவர்களுடைய ஆரோக்கிய குறைவுக்கான வாழ்க்கையை அவங்க வாழலை. வாழ்ந்திருப்பாங்க, ஒரு சிலர் வாழ்ந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு சில பர்சன்டேஜ் தான் தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டாங்க. வாழ்க்கை முறை வந்து சிக்கலில் இருந்தது. ஆனால் 95% மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவர்கள் உணவுலையும் தன்னுடைய உறக்கத்திலையும் உடற்பயிற்சியிலும் வாழ்க்கை முறையிலையும் தன்னை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் அவர்களுக்கு சூழ்நிலை இருந்தது. அதனால் நான் வந்து அது உங்களை தப்பே சொல்லலை. உங்களுக்கு சூழ்நிலை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு தேவை இருக்குது, ஓடி ஆடி வேலை செய்யணும், பொல்யூட்டட் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, நம்ம சுவாசிக்கிற காற்றே பொல்யூட்டடாக இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணி பொல்யூட்டடாக இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு வந்து சத்து குறைபாடு இருக்குது, அதில் என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர் வந்து இது சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் இன்னும் இதை சாப்பிடாதேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுல கன்ஃபியூஷன் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கிறப்ப யாரும் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஆரோக்கிய குறைவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற கப்பல் வந்து இன்னும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னு கேட்டால் குழந்தை வேணும்னு நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப தானே தெரியுது பெண்ணுக்கு வந்து தைராய்டில் பிரச்சனை இருக்குது, கருமுட்டை உருவாகிறதுல பிரச்சனை இருக்குது, ஹார்மோன் வந்து ப்ரோலாக்டினில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த மாதவிலக்கு சுழற்சி மாறிடுது கல்யாணத்துக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து டென்ஷன்னால் வருது, பார்ட் ஆஃப் த லைஃப் டென்ஷன்னால் வருது, எதிர்பார்ப்புனால வருது. அதே மாதிரி ஆணுக்கு திருமணத்திற்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஆண்
எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல். அப்படின்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுலேயுமே எவ்வளோ பேர் தீவிரமாக இருக்கிறாங்க, தன்னுடைய நிலை உயர்த்திக்கிறதுக்காக நல்லா படிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து அவங்க என்ன பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறாங்களோ, அவங்க என்ன பண்ணி ஆரோக்கியமாக இருக்காங்க, என்ன பண்ணி அவங்களுடைய தன்னை நிலையை உயர்த்திக்கிறாங்க, படிப்பில் டிகிரி வாங்குறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, அதை வந்து பார்க்குறவங்க ரொம்ப குறைவு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே பாருங்கள், ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் இதையெல்லாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேரில் வரணும். அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அப்போ திருமணமான உடனே வந்துட்டீங்கன்னு வைங்க, ரொம்ப நல்லது. இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து திருமணம் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஆண்கள் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸில் 22 வயசு 21 வயசு பையனை இந்த விந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து எங்ககிட்ட காமிச்சிட்டு இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அதை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையாலுமே இனி அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்போ இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக உங்களை ஆரோக்கியப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து அடுத்தது மற்ற ரிப்போர்ட் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பெண் செக்ஸ் இன்பம் கர்ப்பத்துக்கு அவசியமா, இயற்கை கர்ப்பமாக டெஸ்ட் மருத்துவம் இருக்கா அப்படின்னா, இயற்கை கர்ப்பமாகிறதுக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று யூட்ரஸில் வந்து ஸ்கேன் பண்ணியாச்சா, கருமுட்டை வந்து கரெக்டாக வருது, அதையெல்லாம் நம்ம வந்து கல்யாணம் ஆன உடனே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவர்கள் முறையான செக்ஸ் வச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து உங்களோட கர்ப்பப்பையை போய் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து திருமணமாகி 2 வருஷம் ஆன பின்ன நீங்கள் பண்ணலாம், இல்லை 1 வருஷம் ஆன பின்ன உங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இதையும் கலந்து பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் அதற்கான மருத்துவத்துக்கு வாங்க. நம்முடைய செக்ஸ் மருத்துவம் இருக்குது நம்ம கிளினிக்கில், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி கிளினிக்கும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பாருங்கள், இல்லை இங்கே வாங்க. நன்றி, வணக்கம்.